ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் சுமா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி கண் திருஷ்டியிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத செய்முறையோடு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா கருடன் கிழங்கு. இதை நம்ம வீட்டில் கட்டினோம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே இது எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் வைப்ஸை மட்டும்தான் நமக்கு தரும். அது எப்படி நெகட்டிவ் வைப்ஸ் அது எடுத்துக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிழங்கு வந்து நம்ம கட்டி ஒரு 1 or 2 டேஸ்லேயே ஒரு மாதிரி ஆகிடும். அது ஒரு மாதிரி கருகி போகிறது, வளராமல் போகிறது, அந்த மாதிரி இருக்கும். இதுவே நம்மளுடைய வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கிழங்கு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நல்லாயிருக்கும். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அமாவாசை நாட்களில் செஞ்சால் ரொம்ப நல்லது. இவ்வளோ லெமன் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து கருடன் கிழங்கை நல்லா அந்த சரடு வச்சு நான் மஞ்சள் கயிறு வச்சு நல்லா கட்டி வச்சுட்டேன். அதை வெளியில் தான் கட்டணும், வாசலுக்கு வெளியில் கட்டுறது நல்லது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே 1 by 1 கட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லா லெமனுமே இந்த கருப்பு புள்ளி இல்லாமல் நல்ல லெமனாக வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாசலில் வைக்கணும், நிலைவாசலில் வைக்கணும். ஒரு 5 லெமன் வச்சுக்கிறது நல்லது கையில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிளகாவை வந்து கோத்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் வைக்கலாம், காய்ந்த மிளகாவும் வைக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் வச்சோம்னா சீக்கிரம் வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதுவாகிடுது. பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடுது. அதனால் காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறேன். நல்ல லெமன் வந்து பழுக்காத லெமனாக வச்சுக்கோங்க. பச்சை லெமனாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு 15-20 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பச்சை லெமனாக எடுத்துக்கலாம். நம்ம லெமன் வந்து பச்சையாக இருக்கட்டும். ரொம்ப பழுத்து போய் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வீக்லேயே வந்து அது சீக்கிரம் இதுவாகிடுது. அதனால் பச்சை லெமனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே நம்ம திருஷ்டிக்காக தானே வைக்கிறோம். அது கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக வைக்கணும் இல்லையா? இந்த பிளாஸ்டிக்லலாம் விற்கிறதெல்லாம் வைக்க வேண்டாம். அது நெகட்டிவ் வைப்ஸை வந்து எடுக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லைவாக லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வைக்கிறதே வந்து நெகட்டிவ் வைப்ஸ் எந்த இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வைக்கிறது இல்லையா? அது அந்த பிளாஸ்டிக்கில் வர்றதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நம்ம கையால் செஞ்சு வைக்கிறது நல்லது. 7 மிளகாய் வச்சுக்கோங்க, 1 லெமன். இதில் கறி துண்டு இருக்குது இல்லைங்களா? நம்ம அடுப்பு எரித்து அந்த இதில் நான் அந்த அயன் பண்ணுற இடத்துல கேட்டால் தருவாங்க. அந்த பெட்டி வச்சு அயன் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்கும். அதையும் வச்சு கட்டலாம். இதெல்லாம் வச்சு கோத்து நம்ம முன்னாடி வாசலில் வந்து பார்க்குறபடி எல்லோரும் வந்து கண் படணும், அதில் பார்வையில் தெரிகிற மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இது வந்து அது இப்போ ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த லெமனை வந்துட்டு நம்ம வீட்டில் எத்தனை வாசல் இருக்குது, கேட்டில் எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து நிலைவாசல் ஒன்று இருக்குது, ஃப்ரண்ட் கேட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் வெளியில் மெயின் கேட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு போகிற இடத்துல 3 இடத்துலையும் நம்ம வந்து கட் பண்ணி வைக்கலாம். வீட்டுக்கு உள்ளாரெலாம் வேண்டாம், மற்ற ரூம்ஸ் அந்த மாதிரி இடத்துல வேண்டாம். நம்ம வெளியில் வந்து இதுவுமே வந்து பார்வையில் தெரிகிறபடி தான் வைக்கணும். ஒரு லெமனை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இதில் மஞ்சள், ஒரு இதில் சிவப்பு, இதை நம்ம வந்துட்டு தடவி வெளியில் கேட்டுக்கிட்ட வைக்கணும், நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் நான் ஒரு 3 இடத்துல வைக்கிறதால நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வழி இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த லெமன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சண்டேஸில் நம்ம மாற்றுறது நல்லது. ஏன்னா அவ்வளோ நாள் வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். அந்த மஞ்சள் குங்குமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை வந்து செய்கிறது நல்லது. காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் வச்சுட்டு ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம், இதை வந்து 2 பக்கமும் வச்சுட்டு நம்ம வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப நல்லது. வாரம் வாரம் இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ரொம்ப நாள் வந்து அந்த கருடன் கிழங்கு பார்த்திங்கன்னா 6 மந்த் வரைக்குமே அதோடய லைஃபு. அதுக்கு மேலேனா அது நம்ம தான் அதோட தன்மையை பொறுத்து இருக்குது. ஆனால் 6 மந்த் வரைக்கும் அது நல்லாயிருக்கும். மற்ற ஐட்டம் அப்படின்னாக்கா சிலதெல்லாம் இப்போ நம்ம வந்து லெமன் அந்த காய்ந்த மிளகாய் கட்டுறது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அமாவாசை நாட்களில் அதை மாற்றிக்கலாம். இது நம்ம வாசலில் வெளியில் வைக்கிறது பார்த்திங்கன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாற்றுறது நல்லது. இப்போது கண்ணாடி பவுலில் கண்ணாடி பவுல் தான் வைக்கணும் இது, அதனால் கண்ணாடி பவுலில் உப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராம்பு வந்து அந்த குண்டு உடையாமல் இருக்கிற கிராம்பு எடுத்துக்குவோம். ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா கல் உப்பு அந்த பவுல் ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு சுற்றி வந்து கிராம்பு வச்சிடுறோம். இதுக்கு மேலே காய்ந்த மிளகாய் ஒரு 3.
இதை வந்து நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி, அதாவது எந்த ரூமில் அதிகப்படியான அந்த வெளியாட்கள் வந்துட்டு போவாங்க இல்லையா, அந்த இடத்துல இது இருக்கணும். அதை அவங்க பார்வை இதில் படணும். அதை மாதிரி இதை வச்சுக்கோங்க. இதையுமே வந்துட்டு சண்டே இப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் அதை மாற்றி வைக்கிறது நல்லது. நம்ம உருளி எதுக்கு வைக்கிறோம், பாசிட்டிவ் வைப்ஸ், அதே மாதிரி தான் இதுவும். உருளி என்றைக்கெல்லாம் மாற்றுறீங்களோ அப்போல்லாம் இதை மாற்றிடுங்க. இதை மாற்றிக்கிறது நல்லது. இது வந்து கடைகளில் இதை செய்வாங்க. இந்த கண்ணாடி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு வைக்கிறது கடைகளில் நிறைய செய்வாங்க. ஏன்னா கடைகளில் நிறைய ஆளுங்க வந்துட்டு போவாங்க. அதனால் அங்கேயும் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், யாருடைய கண்டிஸ்டையும் படக்கூடாது அப்படின்றதுக்காக அது செய்வாங்க. அது வீட்லேயும் செய்யலாம். நம்ம வீட்டில் ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா இதை வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுவுமே வீக்லி ஒன்ஸ் தான். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த கிளாஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த லெமன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கணும். நீங்கள் அது ஃப்ரைடேயில் செஞ்சாலும் சரி, தேர்ஸ்டேயில் செஞ்சாலும் சரி, சண்டே செஞ்சாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள், நமக்கு எந்த நாள் நமக்கு சௌகரியப்படுதோ ஏதாவது ஒரு நாளில் அந்த லெமனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம லெமன் நல்லா இருக்குது அதே போடலாம் அப்படின்னா வேண்டாம். திரும்ப அதே லெமன் யூஸ் பண்ணுறதால எந்த யூஸும் கிடையாது. அது நம்ம வைக்கிறதும் வேஸ்ட்டு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வீக்லி ஒன்ஸ் அதை மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து பூஜை அறையிலையும் வைக்கலாம், நம்ம விருப்பப்பட்ட ரூம்லேயும் இதை வைக்கலாம். இந்த அகல் விளக்கில் வந்து ஒரு பச்சை கற்பூரம், ஒரு நார்மல் கற்பூரம், 2 ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது, இதை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போனால் ஒரு வாசனை வரும் இல்லைங்களா, அந்த வாசனை இதுக்கு உண்டு. அதனால் இதை ரூமில் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே அதனுடைய வாசனை வந்து இருக்காது. அதனால் வீக்லி ஒன்ஸ் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈக்கள் அதிகமாக இருக்கும். அந்த ஈலாம் வரக்கூடாதுன்னா பச்சை கற்பூரத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி வீடு முழுக்க தெளித்து விட்டீங்க அப்படின்னா வரவே வராது. சரி, தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வாசனை போயிடுது அப்படின்னா சின்னதாக ஒரு கப்பில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கற்பூரத்தை ஒரு 4-5 கற்பூரத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா வரவே வராது. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கருடன் கிழங்கையும் நான் கட்டிட்டேன். அது கூட கற்றாழையும் கட்டுறது நல்லது. வீட்டில் வந்து கற்றாழை இருந்ததால் அதையும் சேர்த்து நான் கட்டிட்டேன். வெளியிலையும் லெமன் கட்டிட்டேன். அதில் பார்வையில் இருக்கிற மாதிரி கட்டியாச்சு. இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதால நம்ம பூஜை பண்ணணும் இல்லையா, அன்றைக்கி குபேரர் பூஜை பண்ணணுன்றதால துளசி மாடத்துலேருந்து விளக்கு ஏற்றிட்டு உள்ளார வந்தாச்சு. நிலைவாசல்லையும் இப்போ 2 பக்கம் வச்சுட்டோம் பாருங்கள். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ பூஜை ரூமில் போயிட்டு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடணும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லேயும் குபேர பூஜை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். நான் வந்து இது ரொம்ப வருஷமாக பண்ணுறதால தேர்ஸ்டே அப்படின்னாக்கா வீடு ஃபுல்லாக கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே பற்ற மாட்டேங்குது. அவ்வளோ வேலைகள் இருக்கும் தேர்ஸ்டேனாவே. இப்போ வந்து பூஜை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். எப்பொழுதுமே குபேர பூஜையில் அவல் வைக்கிறது நல்லது. இல்லை இந்த பழம் வைக்கலாம் பாருங்கள், மாதுளை பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து நேற்று வந்து பூஜையில் வந்து மாதுளை வச்சு படைத்தேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அவல் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவல் வச்சுக்கிட்டேன். இந்த குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்துட்டு 108 5 நாணயம் இருந்தால் போதும். அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு உதிரி பூக்கள் இருந்தால் போதும். குபேரருக்கு ஒரு 16 ஸ்லோகம் இருக்குது. அதை வந்து சொல்லி அதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 108 நம்ம லக்ஷ்மிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், நம்மளுடைய லக்ஷ்மி குபேர பூஜை முடிஞ்சது. நீங்கள் வியாழக்கிழமை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி வரும் பார்த்திங்களா, பௌர்ணமி நாட்கள்லேயும் இந்த பூஜையை அற்புதமாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எளிய ஒரு பூஜை இது. நான் வந்து எப்பொழுதுமே அந்த குபேரருக்குன்னு தனியாக ஒரு ஷெல்ஃப் நான் ஒதுக்கிட்டேன். கீழே உள்ளது எல்லாமே வந்து குபேரர் செட்டு, மேலே வந்து நார்மல் எல்லா சாமியும் வச்சு வணங்கி பூஜையை முடித்தாச்சு. இப்போது நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதால திருஷ்டி எடுத்துடலாம் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு திருஷ்டி எடுத்தாச்சு. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ இந்த கேஸ் அடுப்பு அப்படின்றதால கறி கிடைக்காதலே, அதனால் இந்த சிரட்டை கொண்டு நம்ம நெருப்பை ரெடி பண்ணி வெளியில் கொண்டு வச்சுட்டு வந்து இப்போ நான் கையில் வந்து என்னென்ன எடுத்தேன் அப்படின்னா கற்பூரம், வெண்கடுகு, காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையுமே எடுத்து தலையில் சுற்றி விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு சுற்றிட்டு வெளியில் கொண்டு நெருப்பில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வரும்போது கை கால் முகம் அலம்பிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். இது மந்த்லி ஒன்ஸ் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் சும்மா செல்வா. தேங்க்யூ.